என் இளையவள் பள்ளிக்கூடம் போனவள் இன்னும் நிறையல கண்டனீங்களா? ஐயோ என்ற புள்ளைய காணலையே, என்ற புள்ளைய காணலையே. தலைமுடி வட்ட போனவன் இன்னும் வரல. என்ற புள்ளைய கண்டிகளோ அக்கா, என்ற புள்ளைய கண்டிகளோ அக்கா, கண்டிகளோ. ஐயோ ஐயோ என்ற ஒரே ஒரு குஞ்சு கலவச்சக்கு போனவன் இன்னும் வீடு திரும்பல. அவன் சாட்டை வீட்ட போய் நிக்க மாட்டான், அங்கேயும் போய் சாப்பிடவும் மாட்டான். இன்னும் அவன் வீடு திரும்பல. ஐயோ என்ற அம்மாவை இன்னும் காணல, அப்பாவை இன்னும் காணல. இவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு வீட்டு போச்சு, இவ்வளவு நேரம் இவ்வளவு தனியா விட்டுட்டு நிக்க மாட்டேன். தங்கச்சி பாரு கலையிறாள், நான் படிக்கிறதோ கண்ணீர் வடிக்கிறதோ நான் என்ன தங்கத்தின் மீது தலையிட்டு விடுகிறேன். மாலாமா மாலாமா, உங்களோட மூத்தவரை செம்மடி செக் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிருக்கீங்க. ஐயோ என்ற புள்ளைய காண. ஐயோ எந்த புள்ளையா? ஐயோ எந்த புள்ளையா? ஐயோ எந்த பிள்ளைக்கு என்ன நடக்க போகுதோ? என்ற பிள்ளைக்கு என்ற எக்கு நீதான் அவனை காப்பாற்றணும். இப்ப ஊரடங்கு வீடு, இப்ப போனா எங்களையும் புடிச்சு போடுவான். ஐயோ இப்ப வேண்டாம், புளிய போய் பாப்போம். போங்கோ, இப்ப வேண்டாம், புளிய போய் பாப்போம். உங்களையும் புடிச்சு கொண்டு எத்தனை கனவுகள் இதயத்தில் சுமந்து எங்கள் மந்தனில் வாழ்ந்தேரே, அத்தனையும் காணல் நீரானதோ உங்கள் அழகு முகம் காண ஏங்குகின்றோம். அத்தனையும் காணல் நீரானதோ உங்கள் அழகு முகம் காண ஏங்குகின்றோம். என்ற மகனை கண்டீர்களா? அரியாலை செக் பாயிண்டிலே அவன் காணாமல் ஆக்கப்பட்டவன். அவன் எல்லோரும் சொல்லுகிறேன், அவன் என்னைய மாதிரி உயரமானவன் வடிவானவன் என்று சொல்லுவீங்கள். அவன் இன்றைக்கு இருந்திருந்தால் அவனுக்கு கண்ட ஒரு மனைவி பிள்ளைகள் இருந்திருப்பின. அப்படியே அவன் டாக்டர் ஆகி இருப்பான். என்ற அம்மாவை கண்டீர்களோ? கம்மணி வளைவுல காணாமல் ஆக்கப்பட்டவா, நீட்டு முடி வட்டமான ஒரு நரை கூட தெரியாது. அப்பா அம்மாவை ஏங்கி ஏங்கி நோயாளியாகி இறந்துட்டான் என்று மறைக்கு நான் ஊராக்கள் சொன்னான். அம்மாக்கு கொலஸ்ட்ரால் வைத்தியம் பார்க்கணும் என்று கனவு கண்டனான். இப்படி மண்ணோடு மண்ணாக மக்க வைத்து விட்டு அம்மா நீதானே என்று அம்மா ஏனம்மா உடம்புல சதிய காணல? அம்மா சதி சாப்பிடுறதே இல்லையாம்மா, ஒரு எலும்பாய் இருக்கிறியே அம்மா. விட்டமின் சியும் முட்டையும் வாங்கித்தாரேன், நீ சாப்பிடம்மா. மகனே, உயிருள்ள வரைக்கும் தானே விட்டமின் சி கொடுப்பார்கள். அம்மா எந்த நிலையா உனக்கு? நீங்கள் எத்தனையாவது இலக்கம் அம்மா? தம்பி 456வது இலக்கம்டா. அம்மா நான் 457வது இலக்கம் அம்மா. உங்களுக்கு பக்கத்திலையா நானம்மா? தம்பி சித்தி சித்தப்பாக்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 48 49 50வது இலக்கத்தில் செம்மணியின் புதைகுழியில் அழுகிற சத்தம் கேட்குதடா. மனித உயிர்கள் இலக்கங்களால் எண்ணப்படுகின்றது, மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. சடலங்கள் மட்டுமல்ல, எண்ணற்ற கனவுகள், தொழில்கள், எதிர்காலம் கூட. அம்மா சுடலைய போய் கிண்டிக்குள்ளாரை பார்த்துட்டு மனித புதவுளி என்று சொல்ல வேணும். அது சித்து பாத்தி மயானம். சுடல சுடல. நீ எல்லாம் ஒரு மனுஷிய. எங்கேயாவது எங்கட சமய முறையில கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு தாக்குவத உடல
தலைய வட்டி உடல் வேறு தலை வேறையா எங்கேயும் புதைக்கப்படுவது என்கிற சமயத்துல உண்டா? எங்களுடைய பிள்ளைகளை தண்ணீர் போத்தலங்களோடும் புத்தக பைகளோடும் சப்பாத்துகளோடும் பெண்கொட்டோடும் தாட்டதுண்டா எங்கள் மரபுகளில்? இருந்தபடியும் வாய் பிளந்த நிலையிலும் உடல் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தபடியும் காப்பது எமது மரபில் உண்டா? செம்மணி செய்தி எனக்கு தெரியாதா? எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களின் உள்ள குமுறல் எனக்கு புரிகிறது. எல்லாரும் எங்கட ஒழுங்காக நின்று புது சுடலி என்று சொன்னார்கள். அதனால் தான் நானும் அப்படி சுடலி என்று சொல்லிவிட்டேன்.